ஜனவரி 2 முக்கிய நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். 1954 பாரத ரத்னா விருது மற்றும் பத்ம விருதுகள் வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது. யார் நிறுவியிருப்பார்னா குடியரசுத் தலைவர் நிறுவியிருப்பார். ஜனவரி 2, 1954. அப்போக்குள்ள யார் குடியரசுத் தலைவர்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். அவர் தான் இந்த பத்ம விருது அப்படின்ற அமைப்பு நிறுவுறாரு. இந்த பத்ம விருதில் தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது இடம்பெற்றிருக்கும். இந்த விருது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிக உயரிய குடிமக்கள் விருது. இந்த விருது பூரா இனம், மொழி, பதவி அல்லது பாலின வேறுபாடு இல்லாமல் ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்கும் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். இதில் பாரத ரத்னா விருது பாருங்கள். இது பாரத அப்படின்னா இந்தியா, ரத்னாண்டா நகை அப்படின்ற மாதிரி பொருள். இந்தியாவின் நகை அப்படின்ட்டு பொருள். இந்த பாரத ரத்னாவுடைய வேறு பேர் என்னென்னா இந்திய மாமணி. இந்த பாரத ரத்னா விருது தான் மிக உயரிய மதிப்பு மிக்க ஒரு விருது. இது எந்த ஒரு அமௌண்ட்டு நமக்கு கிடையாது, ஆனால் மதிப்பு மிக்க உயர்வான விருது. அடுத்து பாருங்கள், பத்ம விபூஷன். அடுத்து இரண்டாவது மிக உயரிய விருது. இந்த விருதை தமிழில் தாமரை செவ்வணி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த அணின்னா என்னென்னா அழகு, முகப்பு, அன்பு, படைப்புரு இந்த மாதிரி பொருள் தான் இந்த அணி. இதில் பத்மன்னா இந்த தாமரை அப்படின்ற மாதிரி பொருள் கூறும். இரண்டாவது உயரிய விருது. மூன்றாவது பார்த்திங்கன்னா பத்மபூஷன், தாமரை அணி விருது. பத்மஸ்ரீ இது 4வது விருது, தாமரை திரு விருது. இந்த பத்ம விருதை புறம் பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் போன குரூப் 1 தேர்வுலேயும் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். பத்ம விருதுகளை பற்றி வரைக அப்படின்னு இப்போ 10 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த பத்ம விருது பாருங்கள், பண மானியம் இல்லாமல், அதாவது பணம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சான்றிதழ் பதக்கம் வழங்கப்படும். இதில் பாரத ரத்னா விருது பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் ஆனது. மற்ற விருதுகள் பாருங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு பதக்கம் தான் கொடுப்பாங்க. இந்த பாரத ரத்னா விருது பார்த்திங்கன்னா அலங்காரமான பீப்பல் இலை அப்படின்னு ஒரு அரசமர இலை அந்த வடிவத்தை ஒத்து செய்யப்பட்டிருக்கும். அடுத்து பாரத ரத்னா விருதில் பார்த்திங்கன்னா ஒரு சூரியனுடைய உருவம், பாரத ரத்னா என்ற வார்த்தை இந்தியில் எழுதப்பட்டிருக்கும். இந்த சூரியன் பார்த்திங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். இதோடைய பின்பகுதியில் 4 முக சிங்கம் இடம்பெற்றிருக்கும். இந்த பாரத ரத்னா யார் தேர்வு பண்ணுறாருன்னா பிரதமரால் அமைக்கப்பட்ட பத்ம விருது குழுவுடைய பரிந்துரையின் பேர் தான் இந்த பத்ம விருதுகள் கொடுக்கப்படுது. இந்த பரிந்துரை குழுவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேபினட் செயலாளர், உள்துறை செயலாளர், ஜனாதிபதி செயலாளர், அதுபோக 4 முதல் 6 பிரபலங்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்ட் தான் பிரதமருக்கு கொடுப்பாங்க. பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு கொடுப்பாங்க. இதன் பேரில் தான் என்னென்னா அந்த விருது வழங்கப்படும். பாரத ரத்னா விருது 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா 53 பேர்த்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாரத ரத்னா விருது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 3 நபர்களுக்கு மட்டும் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னது கட்டாயம் கிடையாது. இந்த பத்ம விருதுகள் மொத்தம் 120 விருதுக்கு மேலே என்னது தாண்டக்கூடாது. இந்த விருதுடைய பெயரை பெயருக்கு முன்போ பின்போ பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாருங்கள், பாரத ரத்னா விருது பார்த்திங்கன்னா இதோடைய நீளம் 5.8 சென்டிமீட்டர் நீளமும் 4.7 சென்டிமீட்டர் அகலமும் 3.1 மில்லிமீட்டர் தடிமனும் கொண்டு வெண்கலத்தால் ஆனது. முன்னாடி சூரியன், பின்னாடி 4 முக சிங்கம் இடம்பெற்றிருக்கும். இந்த பாரத ரத்னா விருது பெற்றவங்களை பார்த்திங்கன்னா முக்கியம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசின் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் விமானம், ரயில்வேயில் இலவசமாக பயணம் பண்ணலாம். அப்புறம் இறப்பின் போது அரசு மரியாதை ஆகியவெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். முதல் பாரத ரத்னா விருது பாருங்கள் 1954 வழங்கியிருப்பாங்க. குடியரசு தினத்தன்று வழங்கியிருப்பாங்க.
யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரியார், ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன், இந்த 3 பேர்த்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். ராஜகோபாலாச்சாரியார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மற்றும் இந்தியாவின் இறுதி கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரியார். ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர், பின்னர் வந்து குடியரசுத் தலைவராகவும் இருப்பார். சர்.சி.வி. ராமன் வந்து அறிவியலாளர், இயற்பியலாளர். மெயினாக இந்த பாரத ரத்னா விருது பெறுவர்கள் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற வந்து முறையான விதி எதுவும் வந்து கிடையாது. அப்படி வந்து பெற்றவங்க யாருன்னு பாருங்கள், அன்னை தெரசா. இந்திய குடியுரிமை மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை 2மே இருக்கும். அப்துல் காபர் கான், இவர் யாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர், எல்லை காந்தி என்று அழைக்கக்கூடியவர். இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவினுடைய பிரதமர். அடுத்து பாருங்கள், இந்த பாரத ரத்னா வந்து யார் முதல் பெற்ற பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. யார் முதல்ல பெற்ற விளையாட்டு வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் தெண்டுல்கர்.